பன்னீர் ரோஸில் வந்துட்டு குல்கந்த் செய்கிறது வந்து ரொம்பவே சிம்பிள் தாங்க, டேஸ்ட்டும் கூட. நம்ம வீட்லேயே செஞ்சுக்கலாம். நம்ம இப்போது லாஸ்ட்டாக வந்துட்டு ரோஸ் சிரப்பு செஞ்சோம் இல்லையா, அதில் வந்து அந்த மீதியான அந்த ரோஸ் இதழில் தான் நான் செஞ்சுருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த ஃபுல் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ரோஸ் சிரப்பு இந்த மாதிரி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மீதமுள்ள அந்த ரோஸ் இதழும் பீட்ரூட் கலந்தோம் இல்லையா, அதுவும் சேர்ந்தது தான். அது ட்ரை ஆனதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும், ஃபில்டர் பண்ணி எடுத்ததுக்கப்புறம். அதை வந்து நம்ம ஒரு பாட்டிலில் போட்டுட்டு தேன் வந்து நல்லா கொஞ்சம் சேர்த்தே ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா ஒரு கிளறிட்டு மூடி வச்சுருங்க. சர்க்கரையெல்லாம் எதுவுமே போட வேண்டாம், ஏன்னா நம்ம சிரப்பில் போட்ட இனிப்பே போதுமானது. இங்கே பாருங்களேன், இந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா தேன் கலந்துட்டு நல்லா மூடி வச்சுருங்க. 1 வீக் ஆச்சு, எதுவுமே ஆகலை. டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கு. உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சி, ரொம்ப நல்லது. டெய்லி ஒவ்வொரு ஸ்பூன் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், நம்மளும் சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒரு 2 நாள் ஆச்சு, எதுவுமே ஆகலை. நல்லாயிருக்கு பாருங்களேன்.